Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் கொஸ்டின் நம்பர் 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 19லேருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 19 என்னன்னு பாருங்கள். ஸோ ஒரு தியரி கொஸ்டின். ஸோ அதிலேருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி மேட்ரிக்ஸை வச்சு சால்வ் பண்ணோம், ரைட்? ஸோ எ ட்ரஸ்ட் ஃபண்ட் ஹேஸ் ₹30,000. ஸோ தட் மஸ்ட் பி இன்வெஸ்டட் இன் 2 different types ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு 30,000 ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு இருக்குது. அந்த 30,000 அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 different பாண்ட்ஸில் நம்ம போட போகிறோம். அப்படின்னா தி ஃபஸ்ட் பாண்ட் பேஸ் 5% இன்ட்ரெஸ்ட் பர் இயர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாண்ட், 2 வெரைட்டி ஆஃப் பாண்டில் ஃபஸ்ட்டு பாண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 5% பர் இயர் ஆகும். அண்டு தி செகண்ட் பாண்ட் பேஸ் 7% percentage இன்ட்ரெஸ்ட் பர் இயர். ஸோ செகண்ட் பாண்ட்லேருந்து நமக்கு 7% வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு இயருக்கு. யூஸிங் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மைன் ஹவு டு டிவைட் 30,000 அமாங் தி 2 types ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ அப்போ நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நான் அந்த 30,000 வந்து டிவைட் பண்ண போகிறேன் 2 பாண்ட்ஸில். இஃப் தி ட்ரஸ்ட் ஃபண்ட் மஸ்ட் பி அப்டைன் அண்ட் ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 1,800 வரணும் அண்டு 2,000. ஸோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 1,800 வரா மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், அண்டு 2,000 வரா மாதிரி இருந்தால் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ கிவன் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஸோ எ ட்ரஸ்ட் ஃபண்ட் ஹேஸ் ₹30,000 தட் மஸ்ட் பி இன்வெஸ்டட் இன் 2 different types ஆஃப் பாண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின்லேயே கிவனில் இருக்குது. ஸோ 30,000 2 types ஆஃப் பாண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்? லெட் தி total amount invested in first bond, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு தெரியாது, பட் டோட்டல் அமௌண்ட் 30,000 மட்டும் தெரியும். அப்போ நான் ஃபஸ்ட்டு பாண்டில் சப்போஸ் ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டை நான் போட்டேன் அப்படின்னா ரிமைனிங் செகண்ட் பாண்டில் அப்போ எவ்வளோ இருக்கும்? டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் செகண்ட் பாண்ட் எவ்வளோ இருக்கும்? மொத்த அமௌண்ட் 30,000. அதில் நான் எக்ஸ் ஃபஸ்ட்டு பாண்டில் 30 போட்டுட்டேன், ஒரு எக்ஸ் போட்டுட்டேன்னா அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 30,000 மைனஸ் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 12,000 போட்டேன்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? 30 minus 12,000, that is 18,000. இங்கே வந்து செகண்ட் பாண்டில் நான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ் எவ்வளோ? ஃபஸ்ட் பாண்டில் எக்ஸு, செகண்ட் பாண்டில் 30,000 மைனஸ் எக்ஸு, தட்ஸ் ஆல். தென் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5% கொடுத்துருந்தாங்க. 5% என்ன பண்ணுவோம்? 5/100 அப்படின்னு எழுதுவோம். 7% என்ன பண்ணுவோம்? 7/100 அப்படின்னு நம்ம எழுதிப்போம், ரைட்? பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தால் we have to divide it with 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? the total annual interest is ₹1,800 வரா மாதிரி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், அதாவது எக்ஸ் இன்ட்டு 13,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 5/100 7/100, அதாவது அதோட இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரணும் நமக்கு? ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 1,800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணலாமா? இதோட மேட்ரிக்ஸ் என்ன? 1/2, ரைட்? இதோட மேட்ரிக்ஸ் 2/1. அப்போ ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணலாம், ஏன்னா இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவல். ஸோ we can do multiplication. அப்போ x into 5/100, ஸோ 5/100 ஆஃப் x ப்ளஸ் 30,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 7/100 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன? 1,800. அப்புறம் இதை நான் வந்து 2 100 காமனாக, ஸோ 100 காமனாக எடுத்துகிட்டு நியூமரேட்டர் 2 ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 5x ப்ளஸ் இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 இன்ட்டு 7 மைனஸ் 7x இஸ் ஈக்குவல் டு 1,800. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 30,000 இன்ட்டு 7 பண்ணிங்கன்னா 2,10,000 மைனஸ் 5x மைனஸ் 7x, அப்போ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1,800. இந்த 100 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா இன்ட்டு 100, ரைட்? ஸோ 10,000 மைனஸ் 2x ஈக்குவல் டு 1,80,000, ரைட்? ஏன்னா 1,800 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ், ரைட்? நெக்ஸ்ட் என்ன? அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம். எதர் இந்த மைனஸ் 2x இங்கேயும் இதை இங்கேயும் கொண்டு போனாலும் சரி, ஆர் இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 2x ஈக்குவல் டு 1,80,000 மைனஸ் 2,10,000. அப்போ 1,80,000 மைனஸ் 2,10,000 பண்ணுறப்ப வில் கெட் மைனஸ் 30,000. ஸோ மைனஸ் 2x ஈக்குவல் டு, அப்போ வி நீட் எக்ஸு. அப்போ எக்ஸு மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு மைனஸ் 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா minus 30,000 divided by 2. So minus minus cancel, 30,000 by 2 is nothing but
15,000. அப்போ ஃபஸ்ட்டு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம், அதுதான் நம்மளுக்கு அமௌண்ட். தட் ஃபோர் தி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் தி ஃபஸ்ட் பாண்ட் வந்து நமக்கு என்ன ருபீஸ் 15,000. எப்போ 1,800 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம 15,000 வந்து ஃபஸ்ட் பாண்டில் போட போகிறோம். செகண்ட் பாண்ட்லேயே என்ன அதே 15 தான். ஏன்னா செகண்ட் பாண்டோட அமௌண்ட் என்ன 30,000 மைனஸ் எக்ஸ் தான் நமக்கு 15,000. ஸோ 30,000 மைனஸ் 15,000 இஸ் நத்திங் பட் அகைன் 15,000. செகண்ட் கொஸ்டின் என்ன, அந்த ரைட் சைடு மட்டும் அமௌண்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 2,000 போட்டிருந்தாங்க. அப்போ சேம் மேலே பண்ண அதே ஆர்குமெண்ட்டு 1,800 போட்ட இடத்துல 2,000 போட்டுக்க போகிறோம். அப்போ செகண்ட் கொஸ்டின், இஃப் தி டோட்டல் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ருபீஸ் 2,000. ஸோ அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரைட் சைடில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் 2,000 போட்டுக்க வேண்டியதான். அப்போ எக்ஸ் இன்டூ 30,000 minus x into 5/100 into 7/100 is equal to 2,000. So அதே same. So same multiply பண்ணலாம் 1/2 2/1 we can do multiplication. அப்போ 5/100 x plus 30,000 minus x into 7/100 is equal to 2,000. Then ரெண்டுத்துலேயும் 100 base common. நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் இங்கே 5x, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30,000 into 7 minus 7x is equal to 2,000. ரைட். தென் இந்த 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க 2,000 into 100. ஸோ இங்கே வந்து என்ன வரும் 2,10,000 minus 2x. நெக்ஸ்ட்டு minus 2x இங்கே வச்சுக்கிறோம். ஸோ 2 lakh இது ரைட். ஸோ இங்கே வந்து 2,10,000. ஸோ அப்போ இந்த 2,10,000 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 2 lakh minus 2,10,000 is equal to minus of 2x. தென் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா will get என்ன minus 10,000 மட்டும் வரும். ஸோ இங்கே minus 2x இருக்குது. அந்த minus 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x is equal to minus 10,000 by 2. so that your x is nothing but 5,000. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன நமக்கு 5,000 rupees. எப்போ நமக்கு 2,000 வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வரணும் அப்படின்னா நம்ம we have to இன்வெஸ்ட் ஃபஸ்ட்டு பாண்டில் 5,000 அமௌண்ட்டு. செகண்ட் பாண்டில் என்ன பண்ணணும் 30,000 minus 5,000, அப்போ என்ன வரும் 25,000. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 19 ஓவர். ரைட். So that's all for this question. Next என்னன்னு பாருங்க question 20. So the bookshop of a particular school has 10 dozens chemistry book. 10 dozens, right? ஒரு டசன் எவ்வளோ இருக்கும் 12 இருக்கும். அப்போ 10 dozens of chemistry books, 8 dozens of economics books. ஸோ அப்போ 8 into 12, right? ஒன்று 12 dozensல இருக்கு. Their selling prices are 80 rupees, 60 rupees and 40 rupees. அதோட selling prices அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then find the total amount the bookshop will receive from selling all the books using matrix algebra. ரைட். 3 வெரைட்டி ஆஃப் புக்ஸ், அதோட செல்லிங் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். எவ்வளோ புக் ஷாப் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. சாரி, கொஸ்டினில் 8 dozen ஆஃப் ஃபிசிக்ஸ் புக்கும் இருக்கும். ரைட். அகெயின் ஸோ ஏன்னா 3 வெரைட்டி, இங்கே மூணு அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். புக்கு 2 தான் கொடுத்துருக்கேன், எழுதாமட்டிருக்கேன். 10 dozens ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸோ 8 dozens ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் 8 dozens ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, சாரி, எக்கனாமிக்ஸ் புக்கு. ஸோ இந்த 3 விஷயம் இருக்குது நமக்கு அங்கே. சரி, 10 dozens ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்கு, இதுதான் நம்ம கொஸ்டினில் இருக்க விஷயம். ஸோ 8 dozens ஆஃப் ஃபிசிக்ஸ் புக்கு. ஓகே. ஸோ அண்ட் தென் 10 dozens ஆஃப் கெமிஸ்ட்ரி, 10 dozen ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்கு, அதோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ கெமிஸ்ட்ரி புக்கோட செல்லிங் ப்ரைஸ் 80, ஃபிசிக்ஸ் புக்கோட செல்லிங் ப்ரைஸ் 60, எக்கனாமிக்ஸ் புக்கோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 40. 3 வெரைட்டி ஆஃப் திங். அப்போ சொல்யூஷன் நம்பர் ஆஃப் புக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை வச்சு தான் நாங்கள் மேலே சொல்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து எத்தனை 120, ஏன்னா 10 dozen. அப்போ 10 dozenனா என்ன அர்த்தம் 10 into 12, ரைட். ஒரு டசன்னா 12. ஸோ அப்போ 10 into 12 இஸ் நத்திங் பட் 120, ரைட். ஸோ இதுதான் உங்களோட கெமிஸ்ட்ரி புக்கோட கவுண்ட்டு. சிமிலர்லி ஃபிசிக்ஸ் என்ன 8 dozen. ஸோ அப்போ 8 into 12, ஸோ 8 12 சார் என்ன 96. அப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது 96 புக்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸ் எத்தனை 10 dozen, அப்போ 10 into 12 அகெயின். ஸோ அப்போ 120. ஸோ இதுதான் 3 வெரைட்டி ஆஃப் புக்ஸு அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டசன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நம்பர் ஆஃப் புக்ஸில் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறப்ப நம்பர் ஆஃப் புக்ஸில் தான் பேசுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் டசன்ஸில் பேச மாட்டோம். அதனால் we have to convert the dozens into the numbers. அப்போ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார் புக்ஸு. அடுத்து அதோட செல்லிங் ப்ரைஸஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பர் புக்கு 80 rupees, 60 rupees அண்டு 40 rupees. இப்போ டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் இன் ருபீஸில், அதை நான் எக்ஸாக வச்சுக்கிறேன். அப்போ இந்த மேட்ரிக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் புக்ஸு இன்ட்டு அதோட செல்லிங் ப்ரைஸு, இதோட அமௌண்ட் எனக்கு என்னது அதுதான் நான் ஃபைன் பண்ணோம். ஸோ தட் ஐ எம் லீவிங் தட் as எக்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காணும் ஒரே ஒரு ரோ தான். இதோட ஆர்டர் என்ன 1/3, இதோட ஆர்டர் 3/1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/1 வரும். ஸோ அவ்வளோதான் இங்கே. அப்போ 120 into 80 ப்ளஸ் 96 into 60 ப்ளஸ்
120 into 40 is equal to x. That's it. So அப்போ 120 into 80 பண்ணிங்கன்னா 9600. இதை மல்டிப்ளை பண்ணால் 5760 plus 4800 equal to x. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20160 is equal to x. Therefore your x is nothing but 20,160 rupees. Therefore and the bookshop will receive totally rupees 20,116 for selling all the books. So அந்த எல்லா புக்ஸையும் அவங்க சேல் பண்ணால் ஃபைனலி அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 20,160 rupees. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓவர். therefore next அடுத்த கொஸ்டின் வந்து 21 and 22 இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோலேயே அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ரைட், ஏன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிருவோம் இதை. ரைட், assume that x, y, z, w and p are matrices of order 2/n, 3/k, 2/p, n by 3, p by k respectively. அதாவது x ஓட மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/n, y மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/k, z மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/n, w மேட்ரிக்ஸோட ஆர்டர் n by 3, p மேட்ரிக்ஸோட ஆர்டர் p by k அப்படின்னு கொடுத்துட்டு choose the correct answer in the exercise question number 21 and 22. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, 21. So the restriction on n, k and p so that py plus wy will be defined are. So என்ன நான் பண்ணா இந்த py and wyங்கிறது defined ஆகும். k and p nல இந்த மூணுல நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா I will get this defined அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது என்ன இருக்குது, இது ஆக்சுவலி மல்டிப்ளிகேஷன் py wyயும் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் லாஜிக். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து k = 3 p = 10, b வந்து k = k is arbitrary. அப்போ எந்த நம்பர் என்ன இருக்கலாம், p வந்து 2, c வந்து p is arbitrary, p என்ன நம்பர் என்ன இருக்கலாம், k வந்து 3, d வந்து k = 2, p = 3. that's it. ஸோ இதில் என்னன்னு சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் p என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மேலே அந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் p, ஸோ p மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் p மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் வந்து p by k. ரைட், அடுத்து y, w அந்த கொடுத்துருக்க எல்லா மேட்ரிக்ஸோட ஆர்டரையும் பார்த்துக்கிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் y = 3/k. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. ரைட்டா, pyன்னு இருக்குது. அப்போ py எப்போ டிஃபைன்ட் ஆகும், ஒன்லி இதோட காலமும் இதோட ரோவும். அப்போ இங்கே ரோ 3ஆக இருக்கிறதால இந்த காலம் என்ன 3ஆக தான் இருக்கணும். அப்போ ஒன்லி இஃப் k வேல்யூ என்னவாக இருக்கணும், 3ஆக இருந்தால் மட்டும்தான் py டிஃபைன்டு. சிமிலர்லி ஆர்டர் ஆஃப் w என்ன n by 3 மேலே இருக்குது பேராகிராஃபில், ஆர்டர் ஆஃப் y வந்து 3/k. இந்த ப்ராடக்ட் எப்போ டிஃபைன்டு, ரெண்டோட காலமும் சேமாக இருக்கணும். எஸ், இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ தட் பிரச்சனை இல்லை. இங்கே ஆல்ரெடி k வேல்யூ 3ன்னு வச்சுட்டோம். அப்போ wi டிஃபைன்டு அண்ட் இட் இஸ் ஆஃப் தி ஆர்டர் n by k. கரெக்டாக, இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், n into kன்னு வந்துடும். அப்போ இந்த k வேல்யூ நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சதால அப்போ py plus wy இஸ் டிஃபைன்டு இஃப் தி ஆர்டர் ஆஃப் py அண்ட் ஆர்டர் ஆஃப் wy ஆர் ஈக்குவல். ரைட்டா, அப்போ ஆர்டர் ஆஃப் py wy ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ளஸ் பண்ண முடியும். ஆர்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் ப்ளஸ் பண்ண முடியும். ஆர்டர் ஆஃப் wy என்ன n by k. அப்போ pyயோட ஆர்டர் என்னவா இருக்க போகுது, n by k தான். அப்போ p by k is equal to n by k வா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ k = 3ன்னு நமக்கு தெரியுமா, மேலே ஃபைன் பண்ணிட்டோமா. அப்போ k = 3, அப்போ p என்னவா இருக்கணும், n-ஆ இருக்கணும். அதாவது இதோட ரோவும் இதோட காலமும் ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டும் ஆல்ரெடி ஈக்குவல் தான், k வேல்யூ 3. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. py டிஃபைன்டாக இருக்குன்னா எப்போ டிஃபைன்டாக இருக்கும், k3. அப்போ k3னா இது ரெண்டும் முடிஞ்சு இந்த pyயோட ஃபைனல் ஆன்சர் என்னவா வரும், p by k-வா வரும். ரைட்டா, அதுதான் நம்ம இங்கே லாஸ்ட்டாக ஆர்டர் ஆஃப் pyல p by k-ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ரெண்டோட ரோவும் ரெண்டோட காலமும் ஈக்குவலாக இருக்கணும். ரோ ஈக்குவலன்ட் பண்ணிங்கன்னா p = n, காலம் ஈக்குவல்ட்டில் k = k ஆல்ரெடி மேலே 3ன்னு பண்ணதால இட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் இப்போ ஆப்ஷன் வச்சே கெஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ அவங்க பாருங்களேன், ரெஸ்ட்ரிக்ஷன் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, n, k and pன்னு 3 வேல்யூஸோட ரெஸ்ட்ரிக்ஷனு. வேறு ஏதாவது ஆப்ஷனில் என்னை பற்றி இருக்கா பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் என்னை பற்றி இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன், பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ரைட், பட் எனிவேஸ் ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து இதுதான். அவ்வளோதான் விஷயம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் கொஸ்டின் நம்பர் 21. அண்ட் ஃபைனலி question number 22. If n is equal to p, then the order of the matrix 7x minus 5 is at is. So n value p இருந்துச்சுன்னா n-ம் p ஈக்குவலண்டா இருக்குன்னா, எங்க n-ம் p மேலே அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்களா அதில். ஸோ இங்கே n இருக்குல்ல, இந்த n-ம் பிஓ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த எண்ணு இந்த எண்ணு இந்த பி, ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இந்த 4 வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 7x minus 5z is equal to what? ஆப்ஷன் ஏ p/2, ஆப்ஷன் பி 2/n, ஆப்ஷன் சி
n/3, ஆப்ஷன் டி வந்து p/n. அப்போ எக்ஸோட ஆர்டர் வந்து நமக்கு மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். இஃப் 2 matrices are added or subtracted only if both of them are in this same ஆர்டராக இருக்கணும், அதான கண்டிஷன். அப்போ தி ஆர்டர் ஆஃப் 7x minus 5z, அதாவது எக்ஸோட ஆர்டரும் இசட்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அதாவது ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட்டாக இருக்கணும். ஸோ அந்த தியரி மேலே கொடுத்துருக்கிறதுல ஆர்டர் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், ஆர்டர் ஆஃப் இசட் என்னன்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து 2/n, ஆர்டர் ஆஃப் இசட் வந்து 2/p, என்னும் பியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கொஸ்டினில் மேலேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே 2/n தான் இருக்க போகிறது, ரைட்? அவ்வளோதான். therefore ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 22 ஓவர். அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் 3.2. ஸோ இதோட வந்து நமக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர், ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்க அடுத்த எக்ஸசைஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிப்போம், right? So that's all for this video. Thank you. Remaining things we'll see in the next video. Thank you.